அதை லிட்ரலி அதை எடுத்துட்டு சாரி இல்லாம போட்டிருக்கான். ஒண்ணுமே பண்ண முடியாது, இதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கீழே போய் பாக்குறேன் கமெண்ட்ஸ். இது ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். சமீபத்தில் நடந்த ஒரு இன்டர்வியூவில் ரக்ஷிதா மகாலட்சுமி சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப 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 யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் அதை அவங்க என்னவோ ரொம்ப சிரிச்சுக்கிட்டே தான் சொல்லியிருந்தாங்க. பட் நமக்கு தான் வந்துட்டு அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆரம்பத்தில் அவங்களுக்குமே வந்துட்டு இதை ஈடுகட்ட முடியாத அளவு கஷ்டமாக இருந்துச்சான். பட் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறது, சோஷியல் மீடியாவில் இப்படி தான் இருக்கும். 100 பேர் நம்மளை வந்துட்டு இந்த மாதிரி விமர்சிக்கிறாங்கன்னா 1000 பேர் நம்மளை பாராட்டுறாங்கல்ல, அதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசிட்டிவாக பேசியிருந்தாங்க. அந்த இன்டர்வியூவில் அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுதான் பயங்கர ஷாக்கிங்கே. அதாவது இவங்க பல வீடியோக்களை வெளியிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. வெளிநாடுகளில் போயிட்டு கோயிலுக்கு போகிற மாதிரி சில பல வீடியோக்களை வெளியிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. அது எல்லாமே வந்துட்டு மாஃபிங் பண்ணி அப்படி இல்லைன்னா ஏஐ டெக்னாலஜி மூலமாக வந்துட்டு அவங்கள நிர்வாணமாக இருக்கிற மாதிரி பல புகைப்படங்களையும் வீடியோக்களையும் வெளியிட்டு வந்துகிட்டு இருக்காங்களாம். இதை பல பேர் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லும்போது ரொம்ப சங்கடமாகவும் ரொம்ப அருவருப்பாகவும் இருக்குமா. பட் ஆரம்பத்தில் அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதை மேனேஜ் பண்ணுறது. பட் இப்போ எனக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. ஓரளவுக்கு நான் அதை எப்படி வந்துட்டு மேனேஜ் பண்ணி அதுலேருந்து வெளியே வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரி அதை கடந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது இவங்களுடைய பிரச்சனை மட்டுமே கிடையாது. தமிழ் சினிமா மட்டுமே இல்லை, இந்திய சினிமாவில் உலக சினிமாவிலே வந்துட்டு இது பிரச்சனை தான். ஏஐ அப்படின்ற ஒரு டெக்னாலஜி வந்ததுக்கப்புறமா வந்துட்டு யாரை வேணாலும் ரொம்ப ஈஸியாக நம்மளால் வந்துட்டு ரொம்ப வித்தியாசமே தெரியாத மாதிரி அது உண்மையான ஃபோட்டோ தான்ப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்துட்டு மாஃபிங் பண்ணி எப்படி வேணாலும் மாற்ற முடியும். ஸோ ஏஐ டெக்னாலஜி இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் வந்துட்டு இல்லை இது நம்ம முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் சொன்னாலும் கண்டிப்பாக ஒரு சில விஷயங்களை ஏஐ வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய பயத்தை கொடுக்கும் அப்படின்றத டவுட்டே கிடையாதுங்க. ஸோ ரக்ஷிதா மகாலட்சுமி சொன்ன விஷயம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் தான் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.